வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறத வந்து இட்ஸ் ஆன் மை க்ரியேட்டிவிட்டி. ஸோ என்னோட கொரியோகிராஃபி ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், என்னோட பாப்பிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸோ அதில் தான் நான் வந்துட்டு இது பண்ணியிருந்தேன். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இந்தியாவை நான் கேனடாவில் ரெப்ரசன்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐஓடிசி இன்ட்டு காம்படிஷன். ஸோ அந்த காம்படிஷனில் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஓட்டிங்கில் ஜெயிச்சு ஹானரபிள் மென்ஷன் அவார்டு அண்ட் இன்ஃப்ளூயன்சர் அவார்டு வந்துச்சுங்க ஃப்ரம் கேனடா. ஸோ பிரதீப் செலக்ட் ஆகும்போது சூப்பர். ஏன்னா அவங்க மம்மி எனக்கு கால் மேலே கால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் ஒரு நம்பருக்கு ஏன்னா ஒரு ஃபோன் என்கிட்ட தான் இருந்துச்சு செட்டில். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மாதிரி ஆகும்போது ஆக்சுவலாக நானும் எங்கள் அண்ணா ஒருத்தர் இருந்தோம் செட்டில். ஆக்சுவலாக ரெண்டுக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆயிருக்கக்கூடாது. நான் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் ஈவெண்ட்டுக்கு போனாலும் வந்து எனக்கு ரெகுலராக ஒரு கமெண்ட் என்னென்னா, சரி நீங்கள் யோகி பாபு மாதிரியே இருக்கிறீங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு வந்துட்டு நான் அவினாஷ்ன்றதே மறந்துட்டு யோகி பாபு அண்ணா வந்துட்டாங்க, யோகி பாபு அண்ணா வந்துட்டாங்கன்னு அப்படிதான் போடுறேன் எனக்கு. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ண போகிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் நம்ம 5 years ட்ரெயின் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஸ்டைல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. இருந்தாலும் அந்த ஒன் டேல நமக்கு இந்த ரெக்கக்னேஷன் வந்து கிடைச்சிருது, ஹாப்பி. பட் இருந்தாலுமே நான் இதை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியல, அங்கே எனக்கு ஸ்டாப் ஆகுது, டவுன் பண்ண மூமெண்ட் இருந்துச்சு அவங்களுக்கு அந்த டைமில்? டவுன் பண்ண மூமெண்ட்டுனா எனக்கு ஆக்சுவலாக அந்த டவுன் பண்ண மூமெண்ட் எதுவுமே இல்லை. நான் நான் டைட்டில் அடிக்க போகிறேன்றாலும் இல்லைங்க, போய் நம்மளோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம், அது பெஸ்ட்டாக கொடுத்துடணும். அதுக்கப்புறமா செலக்ட் ஆகிறோம் ஆகாதது தென் இட் இஸ் அ செகண்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இல்லைங்களா. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன் வந்துட்டு நான் வந்துட்டு எப்படின்னாக்கா டூ ஆர் டே தான். ஏன்னா எங்கள் மம்மி கூட சொல்லி ஆரம்பிச்சாங்க, பிகாஸ் பாரு நீ போய் பண்ணு. ஏன்னா என்னோட பெரிய பேக் போன் யாருனாக்கா ஓப்பனாக சொல்ல போனேன், இந்த இடத்துல நான் சொல்ல போனேன்னா எனக்கு ஃபாதர் இல்லை, ஸோ மம்மி ஒன்றே தான் எனக்கு. ஸோ என்னோடய பெரிய சப்போர்ட் யாருனாக்கா எங்கள் மம்மி, எங்கள் தம்பி, அதுக்கப்புறமா எங்கள் தாத்தா அண்ட் மை க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், ஒருத்தர் இருக்கா. ஸோ அதுக்கப்புறமா எங்கள் அண்ணனுக்கு நிறைய பேர், அண்ணனுங்கன்னா லைக் இந்த ஃபீல்டு மூலியமாக டான்ஸர்ஸ். ஸோ ஸ்டீஃபன் அண்ணா, பிரவீத் அண்ணா, ஆல்வின் அண்ட் கார்த்திக். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு எனக்கு எப்படின்னாக்கா நான் எப்பப்போ லோவாக இருக்கிறேனோ அப்போப்போலாம் வந்துட்டு உன்னால் முடியும்னு பூஸ்ட் பண்ணுறது. இன்னொரு எங்கள் மம்மிக்கு சொன்னேன் இந்த மாதிரி போயின்னு, சரி போயிட்டு வா, என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம். அதுக்குன்னு நீ டிப்ரெஷனை உட்காந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணணுமோ அது உனக்கு கிடைக்காமல் போயிடும். சரி ஓகேன்னு சொல்லி நான் ஆடினா அதுக்கேற்ற மாதிரி ஆடினேன். வெளியே வந்த மம்மி கால் பண்ணாங்க. நான் காத்தால 7 மணி இருக்கும், அப்போ தான் நான் ஆடி முடிச்சுட்டு வெளியே வர செட்டில் கால் பண்ணி மம்மி இந்த மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்ல, ஓகே ஃபைன், பாசிட்டிவாக தான் எடுத்துக்கினாங்க. ஏன்னா நானும் பாசிட்டிவாக தான் இருந்தேன், நீங்கள் மம்மி சொன்னால் அவங்களும் பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. ஓகே ஃபைன், பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம், அடுத்த கட்ட எனக்கு லைஃப் ஃபஸ்ட்டு மூவ் ஆன் இல்லைங்களா. இப்போ நான் அதே ஒரு விஷயத்த யோசிச்சு நான் உட்காந்தேனாக்கா நாளைக்கு எனக்கு ஒரு ஒர்க் வரும், அதை நான் எடுக்க மாட்டேன். ஸோ அது மூலியமாக வந்துட்டு எனக்கு வேறு ஒரு கான்டாக்ட் பில்ட் ஆகும். ஸோ அன்றைக்கி இட்ஸ் ஆல் அவுட் ஆஃப் நெட்ஒர்க்கிங் தாங்க. அன்றைக்கி ஒரு பண்ணோம், அது ஆகலையா, சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதை பார்த்துன்னு போயினே இருக்கிறது தாங்க. நான் அந்த டிப்ரெஷனாக எடுத்துக்குன்னு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. உங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது 2 பேஜுக்கு போயிட்டு இருக்கு. இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரெஃபர் போட்டிருப்பீங்களே, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, அதை பற்றி நம்ம மொமெண்ட்ஸ். ஸோ அது ஆக்சுவலாக அது வந்துட்டு இட் வாஸ் அ கிரேட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ரப்பா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், ஓகேங்களா. ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதில்ல, நான் ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அந்த பார்ட்டிசிபேஷனில் எப்படி ஆயிடுச்சுனாக்கா லைக் அதான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த க்ரியேட்டிவிட்டி அந்த ஸ்டைல் மேட்டர்ஸ்ன்ட்டு. ஸோ இனி மட்டும் அந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறத வந்து இட்ஸ் ஆன் மை க்ரியேட்டிவிட்டி. ஸோ என்னோட கொரியோகிராஃபி ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், என்னோட பாப்பிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸோ அதில் தான் நான் வந்துட்டு இது பண்ணியிருந்தேன். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இந்தியாவை நான் கேனடாவில் ரெப்ரசன்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐஓடிசி இன்ட்டு காம்படிஷன். ஸோ அந்த காம்படிஷனில் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஓட்டிங்கில் ஜெயிச்சு ஹானரபிள் மென்ஷன் அவார்டு அண்ட் இன்ஃப்ளூயன்சர் அவார்டு வந்துச்சுங்க ஃப்ரம் கேனடா. ஸோ தட் வாஸ் 2022 பண்ணியிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா வந்து இன்டர்நேஷ்னல் ஐடலில் வந்து பெஸ்ட் கொரியோகிராஃபர் அவார்டு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா வாவ் சினிமாஸ்ன்ற ஒரு சேனல், ஸோ அவங்க வந்துட்டு KGF 2 ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் அவங்க. ஸோ அவங்க KGF 2 கருடா சார் இருக்கிற இல்லைங்களா வில்லன், ஸோ அவர் கையிலேருந்து வந்துட்டு காட் ஸ்டார் கொரியோகிராஃபர் ஆஃப் பெங்களூர் அந்த அவார்டு வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சொல்கிறதுங்க நிறைய ஃபெஸ்ட் காலேஜஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குங்க.
ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இந்த அவார்ட்ஸ்லாம் அடுத்த கட்டம் கொண்டு போறதா இந்த ஒரு டெலிவிஷன்ல அண்ட் உங்களோட ஸ்டைல்ஸ்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்கு. ஹிப்ஹாப், லாக்கிங், கண்டெம்பரரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வச்சிருக்கீங்க. இதுல ஒண்ணு படிச்சு டான்ஸ் ஆடுறதுக்கே ஒரு 3 மாசம் ஆகும். மொத்த திறமையும் இருக்கு. ஒரு விஷயம் கத்துருக்கீங்க. இருந்தாலும் பீப்புள்ஸ் இந்த ஸ்டைல்ல எங்கிட்ட எதிர்பார்க்கறாங்க, நான் இதை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்களா? என்ன எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க நெக்ஸ்ட் இந்த விஷயம் கத்துக்கணுன்ற மாதிரி? நெக்ஸ்ட் இந்த விஷயம் கற்றுக்கணுன்னா என்னோட ஸ்டைலு நான் ப்ரொஜெக்ட் பண்ண நினச்சா நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அவினாஷ்னா பாப்பர்னு தெரிய வந்துச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு நான் எதனா ஷோக்கு போகிறேன்னாக்கா டெஃபினட்டாக நான் அதர் ஸ்டைல்ஸை காட்டுவேன் நான். ஏன்னா என்னோடய ஸ்ட்ரென்த்து காட்டணும்னு தான் நான் இருந்தது. நான் என்னோடய ஸ்ட்ரென்த்து காமிச்சாச்சு. ஸோ அதில் பார்க்குறவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, நாங்கள் இருக்கிறவங்களுக்கு ஓகே உனக்கு இது தான் வேறு வராதுன்னு. ஸோ நாங்கள் சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் கம் வித் அ பேங்க். நீங்கள் என்ன சூஸ் பண்ண எல்லாருக்கும் டஃப்பாக கொடுக்குன்னு. ஏன்னா எனக்கு எல்லா எந்த ஸ்டைலும் தெரியாமல் இல்லை. அந்த ஸ்டேஜில் என்னோடய ஸ்ட்ரென்த்து காட்டணுன்னு தான் நான் பண்ணியிருந்தேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாப்பிங்கை கம்மி பண்ணிவிட்டு வேறு ஸ்டைல்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதே மாதிரி இஷ்யூ இப்போ இன்னொருத்தருக்கும் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் பிரதீப் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு. அவங்கள சூஸ் பண்ணிட்டு வேற மாதிரி ஆயிட்டு அது இன்னுமே ஹர்ட்ஃபுல்லா. அது ஆக்சுவலாக அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நான்லாம் கதறிட்டு இருப்பேன் நான். ஸோ எண்ட் ஆஃப் த டே ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ் இல்லைங்களா? சில பேருங்களுக்கு எல்லா டைமும் நம்ம மைண்ட் ஒரே மாதிரி இருக்காது, ஃப்ளக்சுவேட் ஆகினே இருக்கும். ஐ ஃபீல் சேட் ஃபார் பிரதீப். ஓகேங்களா? ஏன்னா நான் அந்த செட்டில் நான் அங்கே இருந்தேன். ஆக்சுவலாக பிரதீப்போட ஃபோன் என்கிட்ட தான் இருந்துச்சுங்க. ஸோ ப்ரோ ஃபோன் வச்சுக்கோங்க நான் ஆடிட்டு வரேன்னு சொன்னேன். லைக் நான் நம்ம செலக்ட் ஆனாலும் நம்ம கூட செலக்ட் ஆனாலும் அந்த ஒரு ஹாப்பினஸ் தாங்க எனக்கு. ஸோ பிரதீப் செலக்ட் ஆகும்போது சூப்பர். ஏன்னா அவங்க மம்மி எனக்கு கால் மேலே கால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் ஒரு நம்பருக்கு, ஏன்னா ஒரு ஃபோன் என்கிட்ட தான் இருந்துச்சு செட்டில். ஸோ அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஆகும்போது ஆக்சுவலாக நானும் எங்கள் அண்ணா ஒருத்தர் இருந்த ஒரு செட்டில். ஸோ ஆக்சுவலாக 2 பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆயிருக்கக்கூடாது. திருப்பியும் அந்த ஷோவில் இருக்கான்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும், பார்ப்பீங்க. சாண்டி மாஸ்டர் ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுறோம். ஆமாம். பட் இருந்தாலும் அந்த மொமெண்ட் ஏன் அப்படியே கிரியேட் ஆச்சுன்ற மாதிரி ஆடியன்ஸ் ஒரு மீம் பார்க்கும்போது மேலே உங்க ஃபோட்டோ கீழே இவங்க ஃபோட்டோ கரெக்ட் பார்த்தேன் அந்த மீம். இதெல்லாம் பார்க்கும்போது பீப்புள் ரெஸ்பெக்ட் பீப்புள் ஹார்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. கரெக்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயம் நான் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். இவ்வளோ விஷயம் நடந்தாலுமே இந்த மொமெண்ட் நான் மறக்க மாட்டேன். ஒரு ஹாப்பி மொமெண்டா இருக்கலாம், ஒரு சேட் மொமெண்டா இருக்கலாம். இப்போ வரைக்குமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கிற மொமெண்ட் உங்க லைஃப்ல ஃபெயிலியர்ஸ் பிரதர். சிங்கிள் வேர்ட் ஃபெயிலியர்ஸ். ஏன்னா ஆக்டிங் ட்ரை பண்ணி போகும்போது கூட நிறைய ஃபெயிலியர்ஸ். ஏன்னா சில பேர் லுக் வைஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருப்பேன் அனுப்பிச்சிடுவாங்க. சில ப்ரொடியூசர்ஸ் ஓகே நான் படம் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே அதுக்கப்புறமா பேக் ஆஃப் ஆகுறது. ஸோ அதுக்கப்புறமா டான்ஸ் ஃபீல்டில் எவ்வளோ ஆடிஷன்ஸ் போய் நம்ம பண்ணோன்னு எதிர்பார்த்துருப்போம். ஸோ அங்கே கண்டென்ட்டை மேலே வச்சு பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறமா என்னோட ஃபெயிலியர்ன்றதை தாண்டி எனக்கு ஒரே ஒரு என்ன சொல்கிறதுங்க, உறுத்திட்டு இருக்க விஷயம்னா இவ்வளோ வயசாச்சு இன்னும் நம்ம இன்னும் ப்ராப்பராக செட்டில் ஆகலையே, நம்ம அம்மா ஒரு பொசிஷனில் வைக்கலையே. ஸோ இன்னி மட்டும் அவங்க தான் என்ன பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? டில் டேட் அவங்க தான் என்ன பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க இல்லைன்னா நான் இல்லை, ஓப்பனாக சொல்ல போனால் அவங்க இல்லைன்னா நான் இல்லை. பட் ஆனால் எனக்குள்ளே அது ஒரு கில்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? லைக் அந்த ஒரு விஷயம் நான் இன்னும் செட்டில் இல்லைன்ட்டு. ஸோ அது ஒண்டி தான் எனக்கு ஒரு விஷயம் ட்ரிகர்னால் எனக்கு பெஜார் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது டே என் கிளாஸ்மேட்ஸ் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டுருக்காங்க, கல்யாணம் எனக்கு எதாவது அப்படியே எனக்கு திடீர்னு இருக்கும்போது ரெண்டாவது டே நான் பார்த்தாக்கா நான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறேன், டான்ஸில் தான் இருக்கிறோம். ஆனால் இதில் டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி அதர் டே அச்சீவ் பண்ணுவேன். ஒரு டான்ஸராகவோ இல்லை ஆக்டராகவோ இல்லை ஒரு டேரக்டராகவோ ஒன் ஆஃப் தி அதர் டே கண்டிப்பாக அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன்னு அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் இது அவ்வளோதாங்க. ஸோ மட்டும் இல்லை, உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறது கூட ஏகப்பட்ட நம்பிக்கை உங்க மேலே வச்சிருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் என்னன்னா ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ் இல்லைன்னா இதோட பெட்டர் பிளேஸ் பண்ணிட்டு கரெக்ட். இது காமன் மேன் கிட்ட இருந்து வரது ஒரு பெரிய விஷயம். கரெக்ட். நமக்கு அம்மா மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த தருணத்துல இப்போ ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. 3 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆமா. மீன் பேஜ்க்கு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியா அவங்க எல்லாம் கட் பண்ணி போட்டுருந்தாங்க. கமெண்ட்ஸே 2000+ வந்துச்சு. ஆமா. சோ அதெல்லாம் பெரிய விஷயம். ட்ரூ ப்ரோ. ஆக்சுவலாக அது நான் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. அதுதான் சொல்கிறது தெரியுங்களா, அன்றைக்கி சண்டே ஷோ டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ ஆப்வியஸாக கொஞ்சம் பெஜார்லேருந்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன்ஸு
டேக்ட் என்ன மீம்ஸ் இனாது என்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே பாசிட்டிவ் அட்லீஸ்ட் பர் டேக்கு எனக்கு 15 to 35 மீம்ஸ் டேக் ஆகினே இருந்துச்சுங்க எனக்கு. நான் வந்துட்டு எனக்கு ஒரு பக்கம் என்ன பயணம் டக்குனு இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா, எங்கேயோ நம்ம நான் நெகட்டிவாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் லைக் கமெண்ட் செக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாம் படிக்கும் போது தான் லைக் பாசிட்டிவாக நம்ம ரீச் ஆகிருக்கிறோம். ஸோ அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திஸ் மீம் சேனல் ஆல்சோ. லைக் ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த ஒரு மீம் போட்டிருந்தேன்னா இன்னைக்கு வெளியே யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நான் 10 வருஷமாக வந்துன்னு போயின்னு இருக்கிறேங்க ஓகேங்களா. பட் ஆனால் இன்றைக்கி நான் இங்கே ஆஃபீஸ்க்கு வரும்போது என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 பேர் கோயம்பேடுலேருந்து பேசிட்டு நீங்கள் ஜோடியில் பண்ணியிருந்தீங்க இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இன்னைக்கு ஜஸ்ட் மார்னிங் நான் பெங்களூரில் லேண்ட் ஆன பிறகு. ஸோ அங்கேயே சரி, அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷனில் கூட சரிங்க, மெட்ரோ ட்ரெயினில் கூட ஒரு 2 பேர் பேசினாங்க. இன்னொன்று என்னென்னா பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது நான் பஸ்ஸில் வந்தேன் ஓகேங்களா. ஸோ அது பஸ் என் பக்கத்து சீட்டில் ஒரு அங்கிள் வந்துட்டு பண்ணி ஜோடியில் பண்ணியிருந்தது தானே, ஆமாம் அண்ட் ஸோ அந்த ஒரு ரெக்கக்னைசேஷன் நான் மேலே போன மாதிரி ஒரு ஃபீல் தான். ஓகே ஹாப்பி தான் நின்று. ஆமாங்க அதே கோயம்பேட்டில் 10 வருஷமா டீ குடிக்கிறேன், நானும் பெங்களூர்ல தர போகிறேன், யாருக்கும் தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம ரெகுலராக வந்துட்டு போகிற இடத்துக்கு ஒரு இடத்துல நம்ம தெரியுறன்னும் போது வந்துட்டு அந்த ஒரு ஃபீலே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. பொறுப்புங்களும் அதிகமாகுது. இப்போ வந்துட்டு எது இருந்தாலும் ஓகே ஃபைன் இது ஒரு எடு பண்ணினேக்கலாம். அட்லீஸ்ட் நம்மளுக்கான கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்ம ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணின்னு போயிடலான்ற மாதிரி ஒரு பொறுப்பு வந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி அதை நான் கரெக்டாக பண்ணுவேன், நம்பிக்கை பண்ணிவிடுவேன். இன்னொரு விஷயம் சோஷியல் மீடியாவில் அதிகமாக என்ன போயிட்டு இருக்குன்னா, யோகி பாபு மாதிரியே இருக்காரு, லுக்கா லைக் அவர் மாதிரி ஃபாலோ பண்றாருன்ற ஒரு பேரும் உங்களுக்கு வந்துருக்கு, ஒரு அடைமொழி கொடுத்துட்டாங்க, யோகி பாபு அவினாஷ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ காலேஜில் ஆக்சுவலாக எங்கள் டேடி இது கூட கேர்ள் இயர்ஸுங்க. ஸோ எந்த கேர்ள் இயர்ஸ் பை பர்த்லேருந்து கேர்ள் இயர்ஸ். ஸோ அது எப்படி ஆயிடுச்சுன்னா கேர்ள் இயர்ஸ் இந்த ஸ்கூல் டைம்லேருந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா யோகி பாபு சாரை பார்க்கும்போது நான் எந்த ஸ்கூலுக்கு போனாலோ இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் ஈவெண்ட்டுக்கு போனாலும் வந்து எனக்கு ரெகுலராக ஒரு கமெண்ட் என்னென்னா, சார் நீங்கள் யோகி பாபு மாதிரியே இருக்கிறீங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு அவங்களுக்கு வந்துட்டு நான் அவினாஷ்ன்றதே மறந்துட்டு ஃபேமிலி யோகி பாபு அண்ணா வந்துட்டாங்க அப்படிதான் போடுறேன். எனக்கு இந்த மூமெண்ட்டில் இவங்களுக்குலாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் யாராச்சும். தேங்க்யூ ஃபார் ஆல் மை லவ்லி ஃபேமிலின்னு சொல்லுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்காக உங்களோட டைம் 1 minute டைம் கொடுத்து எனக்காக ஒரு கமெண்ட் போட்டு ஒரு பாசிட்டிவிட்டியாக எனக்கு கொண்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் மை ஃபேம். ஸோ யோகி பாபு அவினாஷ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.